Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இந்த தங்க நேரத்தில் நான் சொல்கிறது மிக முக்கியமான விஷயங்களில் செல்ஃப் டாக், சுய பேச்சுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் சுய கட்டளைகள். சுய கட்டளைகள்னால் என்ன? இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை சொல்லும்போது நமக்கு எதிரே வர்ற சவால்கள், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சரியாகும். இதை எப்போ சொல்லலாம்? எப்போ வேணால் சொல்லலாம். ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அப்போ தயார்படுத்தும் போது சொல்லலாம், அல்லது எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கண்ணை மூடி சொல்லலாம், மனசுக்குள்ளே சொல்லலாம். அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ அல்லது ஒரு சூழல் இருக்கும் போதோ நீங்கள் உறக்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுய கட்டளைகளை எந்த அளவுக்கு உறக்க சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பாடி ஆறா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போகிறீங்களா, கிளையண்ட்டுக்கான சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லலாம், அல்லது கிளையண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு 2 minutes 3 minutes முன்னாடி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது இன்டர்வியூ. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தருணங்கள், சூழல்கள் இருக்கோ, எதையெல்லாம் நீங்கள் வென்றெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களை தயார் பண்ணுவதற்கான மிக அட்டகாசமான டூல் தான் சுயக்கட்டளை. இந்த சுயக்கட்டளைகளை தினம்தோறும் அதிகாலை நம்ம சொல்லும் போது, அதுவும் பிரபஞ்ச நேரம், அந்த என்ன சொல்கிறது, பிரம்ம முகூர்த்த நேரம், சுபமுகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம், இந்த நேரத்தில் நாம் இந்த செல்ஃப் அஃபர்மேஷனை சொல்ல நீங்கள் நினச்சது நடக்கும். இதை பண்ணி பாருங்கள், லைஃப் மாறும். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு அஃபர்மேஷனை பார்க்கலாம். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இதுக்காக ஒரு டைரியோ நோட்டோ போட்டு டெய்லி எழுதுங்க. 21 நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒன்றும் கிடையாது, ஒரு மேஜிக்லாம் கிடையாது. அந்த மேஜிக்கை நம்ம நிகழ்த்த முடியும். திரும்ப ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடான மைண்டில். ரெண்டாவது அதை எழுதுகிறோம். இப்போ கோல்ஸை சொல்கிறத விட எழுதும் போது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது, அதை சொல்லும் போது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதுபோல தான் சேம் ஸ்ட்ராட்டஜி சொல்ல நமக்கு ஒரு எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? நான் என்னை நேசிக்கிறேன், நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன், நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன், நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த சுய கட்டளையை 3 தடவை எப்படி நான் சொல்லணும் அது மாதிரி நீங்கள் சொல்லி 8 தடவை எழுதுங்க. இந்த மாற்றங்களை கொஞ்ச நாளில் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை கொட்டித்தர காத்திருக்கு. சியோ டாக். Subscribe now and press the bell icon. Never miss an update.